தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்றைய நாட்களில் அநேகர் தங்களுக்கு வேண்டிய பொன் பொருளை தேடுகிறார்களே தவிர தன் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் மறந்து விடுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு தாய் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியவுடன் அவளுடைய 5 வயது மகள் அந்த தாயிடம் சென்று, அம்மா, நம்ம வீட்டு சாவியை ஏன் ஆயா கிட்ட கொடுத்துவிட்டு போகலை என்று கேட்டாள். அதற்கு அந்த தாய், அதை போய் ஆயா கிட்ட கொடுப்பார்களா என்றாள். பின்பு அந்த சிறுமி மறுபடியும், அம்மா, நம்ம வீட்டு பீரோவில் இருக்கிற நகை பணம் எல்லாம் ஏன் ஆயா கிட்ட கொடுக்கல என்று கேட்டாள். அதற்கு அந்த தாய், இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள், அதையெல்லாம் ஆயா கிட்ட கொடுக்கக்கூடாது என்றாள். உடனே அந்த குழந்தை, அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ஏன் என்னை மட்டும் ஆயா கிட்ட விட்டுவிட்டு போகிறாய் என்றாள். இது கேட்ட அந்த தாயாருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. கண்ணீர் தான் வந்தது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டு, உங்கள் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டு, உங்கள் சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்களா? இன்று நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டதுல தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதற்கேற்ப தேவனை கர்த்தர் இன்று உங்களை உண்மையாக நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் தாய் தந்தை உங்களை மறந்தாலும், உங்கள் உறவினர்கள் உங்களை வெறுத்தாலும், தேவனை கர்த்தர் மட்டும் உங்களை மறக்காதவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.